உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிமுக எப்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து டெல்லி சென்றார்களோ அப்போதிலிருந்து அவர்களது தொண்டர்களே அவர்கள் பக்கம் இல்லை என்று நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரும் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்களுக்கு எல்லா இடங்களிலும் திமுகவினர் அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அதை தாண்டி அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். நாளை எங்கள் தலைவரின் பிரச்சாரம் பல போராட்டங்களுக்கு பிறகு அனுமதி கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எனும் கட்சி எந்த மாதிரி இடத்தில் உள்ளது என எல்லோருக்கும் தெரியும் என்று விமர்சித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து டெல்லிக்கு சென்றார்களோ அவர்கள் தொண்டர்களே அவர்களுடன் இல்லை என விமர்சித்தார். அவர்களின் வாக்குறுதிகளை கூட யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் 20 தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம்தான் என்றும் விமர்சித்தார். பாவம் அவரு, நீங்கள் அவரே அவருடைய சீட்டுக்கு எடப்பாடியில் அவருக்கு சீட்டு வாங்குறதுக்கே போய் டெல்லியில் போய் விருப்ப மனு கொடுத்துட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகன்ற கட்சி எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 2024 தேர்தல் வரை அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறதாக எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னைக்கு அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ, என்னைக்கு அவங்க டெல்லிக்கு தேடி போனாங்களோ, அங்கே இருக்கிற தொண்டர்களே அவங்க கூட இல்லை. அதிமுகவுடைய தொண்டர்களே அவங்க கூட இல்லை. அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருமே இன்னைக்கு 1% கூட இந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லை. இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. யாராவது அதை என்னன்னா கவனிச்சாங்களா? அவர்கள் 20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம்ன்றதான் இன்றைக்கி மக்களுடைய கணக்காகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் 3வது இடங்கள் நாங்கள் பார்க்குற இடத்துலலாம். இப்போ நேற்றுலாம் என்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பேசினதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, இப்படி இருந்த ஒரு கட்சியை இப்படி கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாங்கன்னு தான் பேசுகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கான அருகதையே இல்லை. அம்மா காப்பாற்றின ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கின ஒரு கட்சியை இன்றைக்கி மொத்தமாக போய் டெல்லியில் அடமானம் வச்சு இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த பொதுச் செயலாளர் 10 தடவை 15 தடவை டெல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த ஃப்ளைட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடினதை பார்த்துருக்கீங்களா? இப்படி ஓடுறவரை போய் அவரை காப்பாற்றிட்டு போராடிட்டு இருக்கிறார். அவர் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது என்றைக்கும் இன்றைக்கி தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி தூக்கி ஓரமாக வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த கட்சிக்கு தமிழக பிளாட்ஃபார்மில், அதுவும் பொலிட்டிக்கல் அரசியல் பிளாட்ஃபார்மில் இடமே கிடையாது. என்றைக்கும் பிரதான கட்சி இன்றைக்கி தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தான். பல கூட்டணிகள் 40-50 கூட்டணியோடு இருக்கிற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, வேறு எதுவும்.